ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி அதே தான். இப்போலாம் நம்ம என்னோடய சேனலில் நிறைய சமையல் வீடியோ தான் போடுறோம். ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடுறதுனே தெரில, எது கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில. சரி, நம்ம சமையல் வீடியோ எடுத்து போட்டால் அதுவும் ஒரு இது தானே, தெரியாதவங்க பார்த்து சமைச்சிப்பாங்கள்ல. அதனால் சமையல் வீடியோவாக தான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஏஜ் அட்டன் பண்ணாலாம் அந்த வீட்டில் உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது பார்த்திங்கன்னா இது பேக் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி அது செஞ்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் பேக் பெயின் வராது, ஸ்டொமக் பெயின் எதுவுமே வராது. அது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது செஞ்சு கொடுத்துமே எனக்கு பேக் பெயின்லாம் விடாது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி மறுபடியும் அம்மா செய்கிறாங்க. சரி, எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சரி செய்கிறாங்களே, நிறைய பேர்த்துக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரிலாம் எப்படி செய்கிறதுன்னு. அதே ஒரு வீடியோ எடுத்து போடலாமே, நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் எடுத்து போடுறேன். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சோடனே எனக்கு என்ன தெரியல, திடீர்னு இன்றைக்கி கோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, கோன் போடலாம் அப்படி சொல்லி இன்னும் மூஞ்சி கூட கழுவலை, எந்திரிச்சு கோன் போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தங்கச்சி ஸ்கூல் போனோடனே அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வீடியோ இன்னும் இன்ட்ரோ கூட இருக்க அதுக்குள்ளே அங்கே செஞ்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஒன்று எடுத்துகிட்டு தான் இப்போ தான் இன்ட்ரோ எடுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பேக் பெயின் தான் ப்ராப்ளமே. இந்த உளுந்து களி செஞ்சு சாப்பிட்டா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நெய், தேங்காய் அந்த மாதிரிலாம் போட்டு செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அம்மா அதான் செய்கிறாங்க. அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து எல்லா கிளிப்புமே கரெக்டாக நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக பேக் பெயின்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வறுக்க வேண்டியதான், நல்லா செவக்கிற மாதிரி. நல்லா செவந்து வறுத்தோடனே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு சட்டியில் ஒரு தண்ணி வச்சு உளுந்தை போட்டு நல்லா கிண்டி வேக வைக்கணும் சிம்மில் வச்சு. ஒன்று ஒன்றா பண்ண செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு இது வறுத்துக்கணும், நல்லா வறுத்து பொடி போடணும். செவப்பாக சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த இடுப்புலாம் எவ்வளோ நல்லது, இடுப்பு வலியும் வராது. இந்த அளவு வந்தால் போதுமா? பாருங்கள், கலர் மாறி இருக்கு, தெரியுதா? எனக்கு தெரியுது நல்லா. இந்த கலர் மாறுற வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். உளுந்து போட்டேன். இது எத்தனை டம்ளர்மா போட்டீங்க? இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன்னா இது எல்லாமே செய்ய மாட்டேன். ஒரு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் ஒரு ஆளுக்கு. இதை பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். ஓ, இதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ஒரு ஆளுக்கு. அதுவே உனக்கு 2 டம்ளர் அளவு வந்துடும். இது வறுத்து தான் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் பண்ணும்போது ஸ்டெப்பு கரெக்டாக காமிங்க. இது இப்போ நுணுக்கி எடுத்து வச்சுக்கிறோமா, அப்பப்போ நுணுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக. கலர் வர எப்படி வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு உனக்கு செஞ்சால் போதும். 2 டம்ளர் அளவு வந்துடும். அதுவே மிச்சம். 2 டம்ளர் எங்கே சாப்பிடுவோம். இப்போ இது என்ன பண்ண, அவ்வளோ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கலர் வந்தால் போதும். போதும். எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அவ்வளோதான் இருக்கும். இப்போ அங்கிட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது என்ன பண்ண வச்சாச்சு. அது இந்த பவுடர் நுணுக்கி அதில் கொட்டணும். தண்ணி வச்சிடணும், அது சூடாகட்டும், அதுக்குள்ளே இது நுணுக்கி எடுத்துடணும். ஏமா? ஆமாம், எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு பாரு. கரெக்டாக நல்ல கலர் மாறி இருக்கு. அங்கிட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். அது விசாரம் கொதிக்கணும், அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துடணும். போட்டாங்க, இது பேலன்ஸு. இதில் எங்கே காட்டுங்க, இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க, இவ்வளோ ஒன்று தான் எடுத்துருக்காங்க. இதுவே இப்போ எவ்வளோ வருது பாரு. அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்தேன், பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. பவுடர் மாதிரி ஆயிடுச்சு.
இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இங்கிட்டு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்கட்டும். கொதிக்குது எங்க. அடுத்து வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா நுணுக்கி வச்சுக்கணும். எங்க ஒரு குழுக்குங்க பொடி பண்ணியாச்சு. தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணியில் ஊற்றாமல். தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பவுடரை அந்த தண்ணியில் போடணும். கட்டி விழுந்துடக்கூடாது. இந்த இது செய்கிற மாதிரி, அதுதான் உப்புமா செய்கிற மாதிரி கட்டி விழுகாமல் கிண்டி விட்டுக்கிட்டே போடணும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் பவுட்ரு போட்டால் கட்டி ஆகிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு கொட்டி கலக்கிக்கிறாங்க. தண்ணியில் கலக்கிக்கிட்டு அப்படியே போட்டால் கட்டி ஆகாது. இல்லை கரைச்சி வச்சு இதை அப்படியே ஊற்றிடணும். அதில் பவுடராக போட்டாலும் சரி, இல்லை கட்டி விழுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியில் கரைச்சி அந்த பவுடர் அதில் போட்டாலும் சரி. நல்லா கிண்டாடி போடுறாங்க. உப்பு இல்லை பண்ணுறது குப்பை இது, அதனால துணோடு உப்பு, அவ்வளோக்குமே இந்த இவ்வளோதான் உப்பு. உப்பு இவ்வளோ தான் போடணுமா? சும்மா லைட்டாக உப்பு டேஸ்ட்டுக்காண்டி. நல்லா கெட்டி ஆகும். வீடியோ எடுக்கிறன்ற பேரில் எங்கள் அம்மா என்னையவே சமைக்க விட்டுருவாங்க. ஓகேவா? இது அப்படியே கிளறிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும், கெட்டி ஆகிற வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். உள்ளே வச்சுட்டு போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. ஓரளவு ஒரு பதத்துக்கு வந்தது பிறகு என்ன வேணால் நெய் ஊற்றிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கெட்டி ஆகும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றிட்டாங்க. நெய் ஊற்றினோடனே கொஞ்சம் இருக்குன பிறகு தேங்காய் போட்டுடணும். அவ்வளோதான். தேங்காய் போடும்போது நான் சொல்கிறேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? அது ஃபுல்லாக நெய். ஏமா மேலே இருக்கிறது எல்லோ கலரில் இருக்க ஃபுல்லாக நெய். இப்போ ஓரளவு ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சர்க்கரை நம்மளுக்கு வேண்டுற அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்குமா. ஆனால் இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. சர்க்கரை கொஞ்சம் நிறைய போட்டால் அடுத்து தேங்காய், அது மேலே தேங்காய். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னா, நீங்கள் நாளை செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அது பேர் என்ன, உளுந்து வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சமாக போட்டு வறுத்தாலே போதும், நிறையா வந்துடும். வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். இந்த உளுந்து அதில் கொட்டி நல்லா கட்டி விழுகாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு அளவு கட்டி வந்த பிறகு நெய் ஊற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கிளறி அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஊற்றாமல் சும்மா பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு பதம் வந்தது பிறகு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கிளறினா அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இதனால் பேக் பெயின்லாம் சரி பண்ணும், நல்லாயிருக்கும் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.